சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. தாலிபான் அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவித்துள்ளார். காஷ்மீரின் பெஹல்காம் பகுதியில் ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். அதற்கு த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றது. இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு சில நாட்களுக்கு முன் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சர் மௌலவி அமீர் கான் முத்தாகியை இந்திய வெளியுறவுத்துறை உயர் அதிகாரி சந்தித்து பேசியிருந்தார். இந்நிலையில் தாலிபான் அமைச்சர் முத்தாகியுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ஆப்கானிஸ்தான் அரசின் பொறுப்பு வெளியுறவு அமைச்சராக இருக்கும் மௌலவி அமீர் கான் முத்தாகியுடன் உரையாடல் நன்றாக அமைந்தது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தான் கண்டனம் தெரிவித்திருப்பதை இந்தியா பாராட்டுகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே நிலவும் நல்லுறவை கெடுக்க முயன்ற பொய்யான பரப்புரைகளை ஆப்கானிஸ்தான் நிராகரித்திருப்பதை இந்தியா வரவேற்கிறது. பல ஆண்டு காலமாக நிலைத்திருக்கும் இந்தியா ஆப்கானிஸ்தான் மக்களிடையேயான உறவு மேலும் வலுப்படுத்துவதற்கும் ஆப்கானிஸ்தானின் மேம்பாட்டிற்கும் இந்தியா தொடர்ந்து உதவும் என்று ஜெய்சங்கர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் 1996 முதல் 2001ஆம் ஆண்டு வரை தாலிபான் அரசு இருந்தது. அதை பாகிஸ்தான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய 3 நாடுகள் மட்டுமே அங்கீகரித்தன. அமெரிக்க படைகள் வெளியேறிய பிறகு 2021இல் மீண்டும் தாலிபான் அரசு அமைந்தது. ஆனால் எந்த உலக நாடும் அந்த அரசை அங்கீகரிக்கவில்லை. மேலும் தாலிபான் அரசுடன் நேரடி பேச்சுவார்த்தை இல்லை என்ற கொள்கையை இந்தியா கடைபிடித்து வந்த நிலையில் இப்போது தாலிபான் அமைச்சருடன் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரே நேரடியாக பேசியிருப்பது உலக அரசியலில் கவனம் பெற்றுள்ளது.